நமது ஜெபம் டிவியில் பரிசுத்த ஆவியின் விடுதலை நேரம். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, come oh blessed by my father. உலகம் உண்டானது முதல் before the foundation of the world, உங்களுக்காக நான் ஏற்படுத்திய ராஜ்யத்தில் பிரவேசிங்கள் என்பார். நான் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். I am blessed by father. உலகத்தில் எவனுமே பார்க்காதது, no one can see, எவனும் சந்தித்திராதது, no one can experience. உங்களுக்காக for you ராஜ்யம். APE Church presents the Hour of Holy Spirit's Deliverance every Monday at 7 p.m. Don't miss it. Only on ஜெபம் TV. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, children of God, தேவன் எப்பொழுதும் மாறாதவராகவே இருக்கிறார். our God is never ever change. உபாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம், Deuteronomy chapter 20, உபாகம் 20th chapter, அதில் 4வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். verses 4. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடே கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி இந்த வார்த்தைகளை சற்று கவனியுங்கள். Let us pay your attention to this word. தேவனுடைய மனிதன் மூலமாய் ஆண்டவர் சொன்னார். The Lord said through his man. என்ன சொன்னார்? What does he say? ஒரு பக்கம் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. Enemies encamped against Israel. இந்த பூமியில் நீ வாழும் நாட்கள் எல்லாம் every day on this earth உனக்கு விரோதமாய் சத்துரு எப்பவுமே நின்று கொண்டிருப்பான். enemies always stand against you. ஒவ்வொரு நாளும் நின்று கொண்டிருப்பான். in his position. ஆனால் அங்கே தேவன் கொடுத்த ஒரு பெரிய வாக்கை பாருங்கள். But look at the great promise of God. தேவனுடைய மனிதன் மூலமாய் அவர் கொடுக்கும் வாக்கு, through the man of God, உங்களுக்காக. for you. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. let's clap. உங்களுக்காக. for you. அடுத்த வரியும் படிங்கள். உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும். நல்ல கவனிங்கள். listen. அவர் சொல்லுகிறார் உங்களுக்காக என்று சொல்லுகிறார். first of all he said for you. அப்ப உங்களோடு கூட சண்டை போட ஒருத்தன் இருக்கிறான், அவன் உங்க சத்துரு. somebody stands against you to fight, it is your enemy. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. amen. ஒரு மனிதனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டார். enemies comes from the house. என்று இயேசு சொன்னார். Jesus said. வேதம் என்ன சொல்லுகிறது? what does the word of God say? இந்த வார்த்தை கவனிங்கள். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணும்படி தேவன் உங்களோடு கூட உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட வரவும் உங்களோடு போகவும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். God is he that goes with you to fight you against your enemies to save you. இன்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். Today he's giving a என்ன வாக்கு கொடுக்கிறார்? உங்களுக்காக. for you. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக. for you. இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிற வார்த்தை, உங்களுக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். I will do all things for you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஐயோ என் நாட்கள் எப்படி இருக்கும் worried about your future என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். தேவன் என்ன செய்வார் தெரியுமா? உங்களுக்காக சீட்டையே எழுதி போடுவாராம். for you he will put a lot. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. யோசுவாவின் புத்தகம் 18:8 வாசித்து பாருங்கள். அவர் உங்களுக்காக எழுதும் சீட்டுகளை பற்றி, about the lot for you, ஒரு மனுஷனுடைய பெயர் எப்படி இருக்கும், ஒரு மனிதன் எவ்விதமாய் வாழ்வான் என்று சொல்லி தேவன் அறிந்திருக்கிறார். அதைத்தான் யோசுவா 23:3 வாசித்து பாருங்கள். தேவன் ஒரு மனிதனுக்கு வைத்திருக்கிற அனுபவ சட்டத்தின் வார்த்தையின் வாக்குத்தத்தங்களை பற்றி, stored promises what the Lord stored for us. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? உங்களுக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதைத்தான் பக்தன் சொன்னான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்றார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. எனக்காக என்றார். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர் உனக்கு சொல்லுகிறார், என் மகளே உங்களுக்காக, my children for you, உங்கள் குடும்பத்திற்காக, for your family. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகில் இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது, when Jesus came on this earth, தம்முடைய ஜனத்தை பார்த்து சொன்னார், he looked down to his people, ஓ பிள்ளைகளே, oh children, என்னுடைய பரமபிதா, my heavenly father, அதாவது என்னை உருவாக்கின பிதா, the creator, இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின பிதா, the creator of heavens and earth, வார்த்தையினாலே சிருஷ்டித்த பிதா, through the word he creates. அவர் சொல்லும்போது சொன்னார், பிதா எனக்காக ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கி இருக்கிறார், made a kingdom for me, ஆனால் நான் உங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த போகிறேன். I am going to establish a kingdom for you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பாருங்க, அப்படினா நீ நானும் அவர் உருவாக்கின இடத்தில் தான் இருப்போம். We should remain the place what the Lord planned to remain. பிதாவாகிய தேவன் தம்முடைய மகனுக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். Establish a kingdom for his son. ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? பிதாவாகிய தேவன் ஒரே மகனுக்கு ஒரு ராஜ்யத்தை உருவாக்குகிறார்.
kingdom for his only. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் சொல்லுகிறார், என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கினது போல உங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை நான் ஏற்படுத்துவேன் என்றார். How my father prepare a kingdom for me, same way I will establish a kingdom for you. அவர் உன் வாழ்க்கையை ஏற்படுத்துகிறவர். உங்களுக்காக அவர் ஏற்படுத்தியிருக்கிறதை நீ பார்க்க முடியாமல் இருக்கிறாய். But you cannot see the vision. அவருடைய ஆசீர்வாதங்கள் அளவிட முடியாது. His blessings are uncountable. ஆபிரகாமோடு ஒரு வாக்கு கொடுக்கிறார். He gave a promise to Abraham, வானத்தின் நட்சத்திரத்தை உன்னால் எண்ண முடியுமா என்று கேட்டார். Can you count the stars of the heaven? பூமியின் மணலை உன்னால் எண்ண முடியுமா? Can you count the sand of the earth? யாராலுமே எண்ண முடியாது. அப்படி இருக்க நான் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு பெரியது. You know the stored blessings of the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக, for you, உங்களுக்காக, for every one of you. வேதம் சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றுவார். The Lord will fulfill whatever he appoint for me. உனக்காக என்ன வைத்திருக்கிறாரோ the Lord stored for அது அவரிடத்தில் இருக்கிறது. It is in his hand. அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். We should climb விசுவாசத்தினால், through the faith, நம்பிக்கையினால், through the confidence. என் அன்பு மகனே மகளே, son and daughters, உங்களுக்காக, for you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. உங்களுக்காக for you, நான் ஒரு ராஜ்யத்தையே ஏற்படுத்துகிறேன். I am going to establish a kingdom. நான் சொல்லவில்லை, I am not. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. The Bible says. லூக்கா 22:29 வாசித்து பாருங்கள். அதை இயேசு இந்த உலகில் வாழ்ந்தபோது சொன்னார். எல்லாரும் கவலையோடு போய் நின்னார்கள். Everyone came with burdened எல்லாரும் heart. துக்கத்தோடு நின்னார்கள். With sorrowful mind. எல்லாரும் சஞ்சலத்தோடு இருந்தார்கள். With sorrow. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? What does Jesus say? அவர்களை பார்த்த உடனே, he looked down and said, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. let not be trouble in your heart. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. ஹalleluya. Glory be to God. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not be trouble in your heart. தேவன் இடத்தில் விசுவாசமாயிருங்கள். Believe in God. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். Believe in God. நான் இப்ப பிரசங்கம் பண்ணுகிறேனே, இந்த பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கியாராகி என் மேலே விசுவாசம் வையுங்கள் என்றார். And believe in me what I am preaching. எவ்வளவு அழகான வார்த்தைகள். What a awesome word. உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். Let not your heart be troubled. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். Ye believe in God. என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். Believe also in me. என் அன்பு மகனே மகளே, விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது, when faith comes, விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் அற்புதத்தை கொண்டு வந்துவிடும். it will bring down the miracles. இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், Jesus said to them, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். believe in God. மார்க் 11:22. Mark 11 என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை துவக்கிற ஒரு முடிக்கிற என்று எழுதியிருக்கிறது. He is the author of faith. எபிரேயர் 12:1. Hebrews 12:1. விசுவாசம் நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயம் என்று எழுதியிருக்கிறது. It is unseen but it is confident. எபிரேயர் 11:1. 11:1. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். Without faith we cannot please God. எபிரேயர் 6:11. 6:11. என் அருமையான மகனே மகளே, தேவன் உனக்கு செய்கிற கிரியைகளின் மேல் விசுவாசம் வை. Put your faith on the deeds of the Lord. அவர் இஸ்ரவேலில் செய்த கிரியைகளை ஜனங்கள் கண்டு கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரரிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். The house of Israel awesomely put their faith on the outstanding miracles of God. யாத்ராகம் 14:31. Exodus 14:31. என் அருமையான மகனே மகளே, ஆனால் இந்த வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லிவிட்டவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. In my father's house there are many rooms. அப்படி இருந்த நான் சொல்லி இருப்பேன் அல்லவா? நான் அதையெல்லாம் சொல்லவில்லை. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்றார். I go to prepare a mansion for you. Hallelujah. ஏகப்பட்ட வீடு என் பிதாவிடத்தில் இருக்குது. There is sufficient mansions. அந்த கட்டண பழைய வீட்டை நான் ஆயத்தப்படுத்தல, உங்களுக்காக நான் போய் ஆயத்தப்படுத்துகிறேன். I go to prepare a place. இந்த செய்தி length days காலத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, season உனக்காக வைத்திருக்கிற ஒன்று, ஒரு பெரிய வாக்கு, ஒரு பெரிய தலைப்பு, ஒரு பெரிய வல்லமை உனக்காக. There is a great blessings, the future is there for you. அதுதான் தேவ வார்த்தை. That is the word of the Lord. உனக்காக. For you. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எண்ணி முடியாதது. You cannot count your blessings. Uncountable. எண்ண முடியாதது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, beloved, நீ இவ்வளவு நீ எண்ணிடலாம். You can count your அப்படி blessings. இல்ல. You cannot. ஆண்டவர் சொன்னார், Lord said, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நியமனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். The Lord put some degrees in our life. அதனால தான் சொன்னார், So மோசே, Moses, ஜோஷுவா, Joshua, இவர்களுக்கு சொல்லுங்கள், say to them, உங்களுக்காக. for you.
யாருக்காக? For whom? உங்களுக்காக. For you. உங்கள் ஒவ்வொருவருக்காக. Every one of you. உங்களுடைய வாழ்க்கையை அவர் அறிந்திருக்கிறார். He knows your lifestyle. அதுதான் விசுவாச வாழ்க்கை. So that is a faithful life. ஆண்டவர் வைத்திருக்கிறது எவனும் அறிந்து கொள்ள முடியாது. But no one knows the plans of God. அதற்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். One meaning. என்ன சொன்னார்? What is that? என் பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. In my father's house are many mansions. அப்படி இருந்து நான் சொல்லிருப்பேன். If you were not so, நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லல. I would not. நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்துவிட்டு, I go to prepare a place for you. உங்களுக்காக செய்துவிட்டு For you. நான் திரும்ப வந்து Again I'll come back. என்னோடு நீங்கள் இருக்கும்படி உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன். I will bring என்னோடு இருக்க. To be with me. என்னோடு இருக்க. கரங்களை தட்டி அப்பாவுக்கு. Glory be to God. உங்களுக்காகத்தான். For you. என் அன்பு மகனை மகளே, நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மிக பெருசு. Our blessings are unimaginable. நம்முடைய வாழ்க்கையிலே குறுகிய மனதோடு கூட இருக்கிறோம். We are always in a crooked mind. ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற மேன்மையை நீ அளந்து பார் சகோதரா. Measure the glorious stored blessings நாம் of பெற்ற God. பிள்ளைகளே, My children. अनेक வாசஸ்தலம் இருக்கிறது. Or many mansions. அப்படி இருந்து நான் சொல்லிருப்பேன் இல்லையா? If were not so, I would have அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லல. I never say like that. நான் சிலுவையில பட்ட பாடுகளினால சம்பாதித்து உங்களுக்காக ஒரு ராஜ்யம் இருக்கு. Through the bleeding blood on the suffering of the cross, what I earn, I prepared for you. Praise the Lord. My own blood. என்னுடைய சுய இரத்தத்தினால் I சம்பாதிக்கிறேன். sacrifice. நான் என்னை தியாகமாய் கொடுத்திருக்கிறேன். My soul listen to me. சகோதரனே சகோதரி. The God's promise, you follow that. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பின்பற்றுங்கள். You follow that and every day. அதை ஒவ்வொரு நாளும் பின்பற்றுங்கள். இன்று அவர் உங்களுக்கு சொன்னது ஒன்றே ஒன்றுதான். Today he says one thing. அவர்களுக்கு என்று சொல்லும்படி சொல்லின்றார். For them. அதன் அர்த்தம் என்ன? உங்களுக்காக. For you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடு சொல்லுங்களே, எனக்காக எனக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். கையை தட்டி மூணு அல்லேலூயா சொல்லுங்க. என் அன்பு பிள்ளைகளே, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, The Bible says, வேதம் சொல்லுகிறது, the Holy Bible நான் says, சொல்லவில்லை. I am not. யோவான் 14 அதிகாரம் John 14 1 2 3 சொல்லுகிறது. First 3 verses says, நான் இருக்கும் இடத்தில் 3 வசனத்தை வாசி. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கிற இடத்திலே. நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? listen, அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ, where I am, அந்த இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. நீ அவரோடு கூட உட்கார்ந்திருப்பாய். you will sit with him. அவர் இருக்கிற இடத்துல. The place where he அது யாருக்கா உருவாக்கினாராம்? For whom he prepared. உங்களுக்காக. For you and me. உங்களுக்காக. For you and me. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. ஐயோ என் வாழ்க்கை எவ்விதமாய் முடியும்? Oh, what is about your future? எனக்கு கல்யாணமே ஆகலையே. I am not married. எனக்கு நல்ல வீடு இல்லை. There is no good house. நல்ல வாசஸ்தலம் இல்லை. மனம் கலங்காதிருங்கள். ஒன்றை மட்டும் நான் சொல்லுவேன். Let me say one thing. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. ஒரே ஒரு நினைவோடு இருங்கள். Be in one mind. உங்களுடைய தேவன் Your God. உங்களுக்காக. For you. யாருக்கு அவரு? For whom? யாருக்கு? For whom? இயேசு யாருக்கு? Jesus for whom? இயேசு யாருக்கு? Jesus for whom? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யாருக்கு? Jesus of Nazareth for whom? எனக்கு என்று சொல்லுகிறவர்கள் மூணு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah, hallelujah, hallelujah. யாத்ராகம் 14:14 பாருங்கள். Exodus 14 verses 14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறாரா? The Lord will fight for you. கையை தட்டி. Let us clap. ஹalleluya. Glory be to God. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். Fight for you. நீங்கள் சும்மா இருங்க. Be still and know. Amen. என்ன வாருங்க? சும்மா be still. நீங்க You பைபிள் எடுத்துட்டு சும்மா இருங்க. take the Bible and be silent. நீங்கள் யுத்தம் பண்ண புறப்படும் பொழுது, When you go to the battlefield, சத்துருவோடு யுத்தம் பண்ண புறப்படும் பொழுது, the battlefield, உனக்கு எதிரா வர்றவன் குதிரை மேலும் ரதத்தின் மேலும் திரளாய் வருவானா? they will riding on horses and chariots. அவனை கண்டு பயந்துராத. So don't dismayed against them. நீ அங்க போய் நின்னுக்கோ. Just be there. அப்படியே நின்னுக்கோ. Still stand. நான் யுத்தம் பண்ணுகிறேன். I will fight the battle. ஒரு அல்லேலூயா. Amen. ஹalleluya. நான் சொல்லல. உபாகம் 20:1 சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபாகம் 3:22 வாசித்து பாருங்கள். தேவன் உனக்கு பண்ணும் வாக்குத்தத்தத்தின் யுத்தத்தை, the battle
battle of the Lord for you. ஆனா அந்த வேதம் என்ன சொல்லுது இங்கே? What is the word of God? என் அருமையான மகனே மகளே, நம்முடைய ஆசீர்வாதத்தை, to our blessings, நமக்கு ஒரு வைத்திருக்கிற மேன்மைகளை, the glorious things what the Lord நமக்கு ஒரு வைத்திருக்கிற கிரிகளை, the deeds what the Lord stores for us, மனுஷன் அறிவதே இல்லை. man could not அதைத்தான் find ஆண்டவர் it. சொன்னார். So the Lord என்ன says, சொன்னார்? what does he say? மோசே, Moses, மோசே, Moses, ஏற்கனவே இந்த ஜன சமுத்திரம் தாண்டி வந்துருச்சுப்பா, already they crossed the Red Sea, son. கவலைப்பட வேணாம் சொல்லு. Say unto them, don't fear. பட்ட கஷ்டம் போதும். Is enough the sufferings. கல் அறுத்தாங்க, மண் அறுத்தாங்க, வக்கீல் ட்வீட் பண்ணாங்க, காம்பவுண்ட் கட்டினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. Is enough their hardships. சந்தோஷமா இருக்கு சொல்லு. Be quiet and joy. கடற்கரையில காத்து வாங்கிட்டு உட்கார்ந்திருக்கு சொல்லு. Taking rest on the seashore. இதை இப்படி சொன்னா எவனா நம்புவானா? Then how this house of Israel accept? விசுவாசமானது Faith is நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். confident but unseen. இதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி So பெற்றிருக்கிறார்கள். ancient people get witnesses. எபிரேயர் 11:2 11 verses 2. என் அன்பு தம்பி பிள்ளைகளே, இதனால நற்சாட்சி பெற்றாங்களா? So they obtain the witness. எனக்கு ஒரு விசுவாசம் அப்படி I இருக்கிறது. have a great faith. உங்களுக்காக. For you. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. நெஞ்சில் சொல்லி எனக்காக. For me. எனக்காக. For me. நல்லா கவனிச்சுக்கோங்க. Listen carefully. ஊரெல்லாம் பஞ்சம். Famine sweep up the மழை இல்ல. No rain at all. 100 மடங்கு அறுக்கறான். 100% harvest. யாரு? Who? ஈசாக்கு. ஆமென் சொல்லுங்களே. Hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சத்தமா கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லணும். அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள். என் அருமையான மகனே மகளே, உங்களுக்காக வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord will fight battle for you. பக்கத்துல கையை சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக தான் ஃபைட் பண்ண போகிறார். அதை எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். உபாகம் 3:22 ஒருவர் படிக்க கேட்போமா? அவர்களுக்கு பயப்படீர்களாக, அவர்களுக்கு பயப்படீர்களாக, பயப்படாதிருப்பீர்களாக. படிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல கை கட்டி சொல்லுங்க. நீங்க சண்டை போட வேணாம். Fear him not. நீ வாயாட வேணாம். Don't speak something. 1000 பேர் உன்னை திட்டினாலும் 1000 may persecute you. ஸ்தோத்திரம். Say praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. Hallelujah. அந்நிய பாஷை பெற்றிருந்தீங்கன்னா அந்த பாஷையில நிரம்பி பேசுங்க. Fill in tongues. ஆண்டவர் அடிச்சார்னா, if the Lord come to the battlefield, சத்துரு நிமிர்ந்து பார்க்க விட மாட்டான். they will scatter against you. அதுக்கு தான் ஓபனா வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். He gave a challenge. சத்துரு ஒரு வழியாய் வருவான். He'll come in one way. ஆனா பிஜிக்கு புடிங்கன்னு ஓடுறது 7 வழியா ஓடுவான். Run after 7 ways. கிடைக்கிற சந்துல ஓடுவானா? Run after 7 ways. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உங்களுக்காக for you. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. உங்களுக்காக தான் அதை செய்கிறார். you he will do it. அதுதான் தேவன். That is God. அதுதான் கர்த்தர். That's our வாசி மகளே, அவர்களுக்கு பயப்படீர்களாக, பயப்படீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். பக்கத்துல சொல்லுங்க. சிஸ்டர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்றேன். அவர் சொல்லியிருக்கிறார். யார் சொல்லியிருக்கிறார்? கர்த்தர் சொல்லு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. என்ன விசுவாச கை தட்டு. நம்ம ஆசீர்வதிச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். If the Lord bless, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, come oh blessed by my father, உலகம் உண்டானது முதல் before the foundation of the world, உங்களுக்காக நான் ஏற்படுத்திய ராஜ்யத்தில் பிரவேசிங்கள் என்பார். get into the kingdom what I prepared for you. ஹalleluya. கையை தட்டி அப்பாவுக்கு. Glory be to God. நான் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். I am blessed by father. உலகத்துல எவனுமே பார்க்காதது, no one can see, எவனும் சந்தித்திராதது, no one can experience, உங்களுக்காக for you ராஜ்யம், kingdom. அப்போ ராஜ்யத்தின் புத்திரலாம் எப்படி இருக்கணும்? So children of the kingdom, how are we? சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? The goodness what the Lord has stored for you. அவர் சொன்னார், உங்களுக்காக நான் வைத்திருக்கிறதை கவனித்து பாருங்கள். Look at these blessings for you. உங்களுக்கு நான் வைத்திருக்கிற மேன்மையை பாருங்கள். The glorious things what I stored for you. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அவர் வைத்திருக்கிறது இருக்குதே, the things what the Lord, அது யாராலும் தடுத்து விட முடியாது. No one can stop. கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. Praise be to God. தேவன் உனக்கு வைத்திருக்கிறது the things what the Lord, உங்களுடைய ஆசீர்வாதத்தை எவனும் தடுக்க no முடியாது. one can stop your blessing. கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. அதைத்தான் ஜோஷுவா சொல்லும்போது இப்படி சொன்னார். ஜோஷுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் chapter 23 10வது வசனங்களை வாசிக்க கேட்போமா? உங்களில் ஒருவன் உங்களில் ஒருவன் 1000
உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். One man of you shall choose. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். கை தட்டியா. Praise be to God. ஐயா, sir, 1000 பேர் சண்டை போட்டுடையா. I fight with 1000. இதுக்கு மேல என்னால போட முடியலையா. I cannot do more than that. என்னையா பண்றது? What should I do? பார்த்தா அப்படியே நிக்கறாங்களையா. They are standing like giants. சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். For the Lord your God, it is that fight for you. அந்த வார்த்தையை சற்று விசுவாசித்து ஒருளையே சொல்லுங்க. Hallelujah. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர். நல்லா கவனிச்சுக்கோங்க. Listen. இன்னைக்குலாம் நம்ம பெருசா பிரசங்கம் பண்றோம். Today we are preaching many words. Samson 1000 பேரை கொன்றான். He killed 1000. எதை வைத்து கொன்றான்? With whom? சத்தமா சொல்லுங்க. கழுதையின் தாடை எடுத்து கொன்றான். With the jaw of அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனை விட பலசாலி தாவீது. David was a 28000 பேரை கொன்றவன். He killed 28000 people. இதுக்கு மேல யாருமே இல்லையா? There is no one else. லட்ச சத்துருக்கள் கோடி கோடியாய் வந்து இறங்கினாலும் ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், நீ தள்ளி நிற்கும் பொழுது உங்களுக்காக ஒருவர். For you a person is ready to destroy. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் இருக்கிறார். For me the Lord என்னை உயர்த்த வல்லமை உள்ளவர், என்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். That's what the Lord need from you. உங்களுக்கு எது விரோதமாய் இருந்தாலும் சரி, what is come against you, அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். நான் முடிக்க போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 43:14. நான் உங்களுக்காக கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கை தட்டு. நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழவும். கையை தட்டியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அல்லாஹ் பெரிய வாவுன்னு என்ன பண்ணுவார் ஆண்டவரே? தட்டி தட்டுறாரா? He will destroy the walls. உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழவும். அரண்களை எல்லாம் இடிந்து விழவும். கல்தேயருடைய படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கதாக பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி அப்பாக்குள்ள சொல்லு பார்க்கலாம். Praise be to God. தேவன் அப்படிப்பட்டவர். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். The Lord will bless me. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். He will bless me. வேதம் சொல்லுகிறது, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் those who blessed by உலகம் உண்டானது முதல் from the foundation of the world for you நான் உண்டாக்கின ராஜ்யத்திலே the kingdom what I placed நீங்கள் வந்து you come சந்தோஷத்தோடு பிரவேசியுங்கள். step into overjoy. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. மத்தேயு 25:34 வாசித்து பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக சொல்லுகிறார். நீ என்னென்ன குறிப்போடு வந்திருக்கிறாயோ, எந்தெந்த ஜெப குறிப்பை முன் வைக்கிறாரோ, எந்தெந்த விண்ணப்பத்தை முன் வைக்கிறாயோ, உங்களுக்காக அவர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்காகத்தான் இதை நான் செய்வேன். For you I will do this. விசுவாசிக்கிற மூணாலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. உங்களுக்காக. For you. சந்தோஷமா ஒருலையா சொல்லுங்க. Joyfully say. நீங்க ஒரு கையை நெஞ்சில சொல்லுங்க, எனக்காக. பக்கத்துல கை கொடுத்து எனக்காக சிஸ்டர். எனக்காக சிஸ்டர். ஆனா சொல்லு, எனக்காக பிரதர். எனக்காக பிரதர். எனக்காக பிரதர். எனக்காக பிரதர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. உங்களுக்காக. For you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதைத்தான் வேதம் சொல்லுது. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணும்படி, உங்களை ரட்சிக்கும்படி, உங்களோடு கூட உங்களுக்கு முன்பாக போகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல். சாது பால்சாலம் என்று சொன்னார். சாது பால்சாலம் say unto them, for them to fight the battle and to guide them, the Lord of hosts be there. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். Let me say the prophecy. இந்த வசனத்தின் மேல் ஆணையிட்டு சொல்றேன். Swear on this promise. நீ எதையெல்லாம் இழந்திருந்தாயோ, whatever you lost, அதை எல்லாம் உங்களுக்காக அவர் கொடுப்பார். you will regain from God. உங்கள் அற்புதம் எதுவாது உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஆசீர்வாதம் எதுவாது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுடைய வேண்டுதல் எதுவாது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுடைய நம்பிக்கை எதுவாது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கை இன்று முதல் உங்களுக்காகவே அவர் செய்து முடிப்பார். Today onwards the Lord will do great things for you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆமென். லூக்காவின் புத்தகம் Gospel according to Luke 22ஆம் அதிகாரம் 22nd chapter 19 வசனங்களை வாசிப்போம். verses 19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆமென். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நல்ல கவனிங்க, அப்பத்தை கையில் எடுத்துட்டாராம். He took the bread, எடுத்துட்டு ஸ்தோத்திரம் பண்றாராம். and gave thanks, ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற. கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே.
யாருக்காக? For you. உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். This is my body which is given for you. யாருக்கும் கொடுக்கலங்க. He never gave to anybody. யாருக்கு கொடுக்கறாருங்க? To whom? உங்களுக்கு. For you. வாசிக்கலாம். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு, போஜனம் முடிந்த பிறகு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய். அப்படி எழுந்து நிற்போமாக யாவரும். Let us all stand. அப்பமும் இரத்தமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? Bread and blood for whom? யாருக்கு? சத்தமா சொல்லுங்களே. உங்களுக்கு. For you. சத்தமா சொல்லுங்களே. சாதையாவுக்கு. For me. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அவர் எடுக்கும்போது சொன்னாரா, When he gave, சோத்திரம் பண்ணிட்டாரா, விட்டு கொடுக்கும்போது சொல்ற உங்களுக்குன்னு சொல்லுகிறார். For you. அப்படி என்றால் இன்று சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்காக அவர் சொன்னார். The Lord said, உங்களுக்காக, for you, உங்கள் ஒவ்வொருவருக்காக, for every one of you. அவர் இரத்தத்தை He சிந்திருக்கிறார். shed his blood. அவர் பாடுபட்டிருக்கிறார். He suffered a lot. அவர் சரீரத்தை கொடுக்கும்போது சொன்னார், When he gave his flesh, உங்களுக்காகவே for you, பிற்கப்படுகிற broken என்னுடைய சரீரம் என்றார். flesh. ரெண்டு கைகளை உயர்த்தி Let's all கொள்ளுங்கள். lift him. அதை வாங்குவதற்கு முன்பு Before you receive, உங்களை நீங்கள் prepare ஆயத்தப்படுத்துங்கள். yourself. அதை புசிக்கும் பொழுது When you eat, உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் prepare கொள்ளுங்கள். yourself. அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் The ஏராளம், goodness is abundant. ஏராளம், Abundant. ஏராளம். Abundant. அப்படியே கண்களை Close மூடினவர்களாக your eyes. லூக்காவின் புஸ்தகம் Gospel according to Luke, திரும்பவும் வாசிக்கலாம். 22 அதிகாரம் 19 20 வசனங்களை வாசிக்கலாம். 22 verses 19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படி பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகி புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். அப்படியே கேளுங்கள். ஆண்டவரே, எனக்காக என்று சொல்லியிருக்கிறே அப்பா, எனக்காக இத்தனை பாடுகளை பட்டவரே, எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை என் கண்கள் காணும்படி செய்யும். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே இன்றைக்கு உங்களுக்காக யாவையும் செய்வேன் என்று சொல்லி தகப்பனே, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி தகப்பனே ஆண்டவரே, அப்பா நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன், நான் என்னோடு கூட வைத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. ஆண்டவரே, இந்த அன்புக்கு ஈடாக ஆண்டவரே அப்பா உங்களுக்காக ஆண்டவரே என்று சொல்லி உம்முடைய சரித்தை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய ரத்தத்தை எங்களுக்காக வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே நீங்கள் என் மேல் வைத்த அன்புக்காக உங்களுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் ஆண்டவரே எங்களுக்காக வைத்திருக்கிற ஆண்டவரே, அதை நாங்கள் வாங்கி புசிக்கிற வேலையில ராஜா ஆண்டவரே, இனி நாங்கள் எல்லா காரியத்திலும் நாங்கள் ஆண்டவரை ஜெயம் எடுக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் சத்துருக்களை கர்த்தர் யுத்தம் பண்ணி ஆண்டவரே உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கீங்க ராஜா ஆண்டவரே. இனி சத்துரு போராட்டம் இல்லாதபடிக்கு நாங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்து ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லி ஆண்டவரே இன்னைக்கு மனமகிழ்ச்சியோடு நாங்கள் ஆண்டவரையும் சரீரத்தையும் ரத்தத்தை நாங்கள் புசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு ஜெயம் தருவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். இஸ்ரவேலின் அரணே, நம்பிக்கை பாத்திரமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இது உம்மது சரீரம், அது எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது உமது ரத்தம், அதுவும் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனே, இதை புசிக்கிற என் பிள்ளைகள் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களை காணற்றும். ஒரு நாளும் இவர்கள் சத்துருக்களை காணாதபடிக்கு இவள் வாழ்ந்திருக்கும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் என் கண்கள் காணதை செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே.